கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. இந்த நாள் இளைப்பாறுதல் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இளைப்பாறுதல்னாலே கொஞ்சம் ஃப்ரீயா, எல்லாமே சமாதானமா, சந்தோஷமா, நான் ரிலாக்ஸா இருக்கேன். இப்ப எல்லாமே மாறி நான் கஷ்டம் எல்லாம் மாறி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இளைப்பாறுதல் அப்படின்னு. இதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, 2 நாளாகமம் 14:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டார் என்றான். இது வந்து ஆசா என்கிற ஒரு ராஜா வந்து சொல்றாரு இந்த வசனத்த. இங்கிலீஷ்ல பார்த்தா, "தட்ஸ் பிகாஸ் வி ட்ரஸ்டட் இன் த லார்ட்." கர்த்தர் மேல் நம்பிக்கை. அவர் காட் வி ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ஹி ஹஸ் கிவன் அஸ் பீஸ் அண்ட் ரெஸ்ட் ஆன் எவ்ரி சைட். சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல் அப்படின்னா, நமக்கு சத்ரு நாலா பக்கமும் எப்பவுமே நெருக்கிட்டே இருப்பான் உலக வாழ்க்கையில. எங்கேருந்து எப்ப யார் எழும்பி வாரானே தெரியாது சத்ரு. ஆனா இங்க ஆசா சொல்றான், சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல். எதனால இந்த இளைப்பாறுதல் கிடைச்சுன்னு இந்த ஆசா ராஜாட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு, நாங்க கர்த்தரை தேடினோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது எங்களுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கர்த்தரை தேடும்போது அதிகாலை நேற்று பார்த்தோம். அதிகாலையிலே இயேசுவை தேடி மரியாள் ஓடினா கண்ணீரோடு. கண்ணீர் துடைக்கப்பட்டது. அவளுடைய துன்பம் மாறினது. சந்தோஷம் அடைந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை தேடும்போது ஆசா சொல்றார், நீங்க கர்த்தரை தேடினாலே உங்களுக்கு இளைப்பாறுதல், சுற்றிலும் இளைப்பாறுதல். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, அவரை தேடுகிற எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். அவருடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், கஷ்டங்களை மாற்றுகிற தேவன், உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு ஆசா சொல்றாரு, நான் இன்னைக்கு சுற்றில எனக்கு இளைப்பாறுதல் எனக்கு எப்படி கிடைச்சுன்னா, நான் கர்த்தரை தேடினதினால். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரை தேடுவோம். கர்த்தரை தேடும்போது நமக்கு சுற்றிலும் நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். இப்பொழுது ஜெபம் பண்ணிடுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆசா சொன்னது போல நாங்களும் கர்த்தாவை உம்மை தேடுகிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையும் உம்மை தேடுகிறோம், எக்காலத்தில் உம்மை தேடுகிறோம் அப்பா. எங்களுக்கும் ஆசாக்கு கொடுத்தது போல ஒரு நல்ல இளைப்பாறுதலை சுற்றிலும் எங்களை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிடும். உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரே செஞ்சோம் நல்ல பிதாவே. ஆமென்.